லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்தி பல துண்டுகளாக்கி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ரசித்து கொண்டிருக்கிறது. அந்த பாப்பார கூட்டம் இந்த தமிழ்நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிறது என்று பலவராக எல்லோருமே பேசிக்கொள்ளுகிற ஒரு பேச்சு. அந்த பேச்சுக்கு மத்தியில் இன்றைக்கு தேமுதிக என்ற ஒரு கட்சியை ஒரு அரசு விழாவுக்கு பாரத பிரதமர் வருகிறார். அங்கே ஒரு இறந்து போனவரை பற்றி இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேசலாம், தவறு இல்லை. விஜயகாந்த் நல்ல மனிதர் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த தேமுதிகவை எப்படி அதிமுகவை தூக்கி எப்படி விழுங்கியதோ அதே போல் அதிமுக எப்படி விழுங்கியதோ அதே போல் தேமுதிக என்ற ஒரு கட்சியும் விழுங்க பார்க்கிறது. ஏனென்று சொன்னால் தேமுதிகவுக்கு இருக்கிற ஓட்டு வங்கி கூட இங்கு பாஜகவுக்கு இல்லை. அண்ணாமலை இந்த அளவுக்கு ஊர் புறா சுற்றியும் கூட 4-5% ஓட்டுக்கு மேலே தேராது. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே திமுகவிலையும் அதிமுகவிலையும் டைஅப்பில் இருக்காங்க. 10 ரூபா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதிகபட்சம் போனால் 7% ஓட்டே இருக்கட்டுமே பாஜகவுக்கு. நம்ம அதிகமாக சொல்கிறோம், விஜயகாந்துக்கு இந்த அனுதாபத்தின் அடிப்படையில் ஓரளவு ஓட்டு வரும். ஆனால் இதை வச்சு நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு அடுத்து வந்துடலாம், பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம பெரிய அரசியல்வாதியாக வந்துடலாம்னு அம்மையார் பிரேமலதா நினைப்பது மிகவும் தவறானது. ஏன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவரை தோற்கடிக்க கட்சி. ஏன்னா இப்படி பல அரசியல் வரலாற்றுகளை பார்த்தவங்க தான் தமிழ்நாட்டு மக்கள். இன்றைக்கி நிறைய பேர் அவருடைய சமாதிக்கு ஒரு நாளைக்கு 2000 பேர் போகிறாங்க, 3000 பேர் போகிறாங்கன்னா அதெல்லாம் பழைய ரசிகர்கள். இந்த தேமுதிக என்ற கட்சியை அவருடைய மைத்துனர் தான் இந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்தார். எனக்கு நல்லா தெரியும். இந்த தேமுதிக என்ற கட்சியில் நானும் ஒரு மாணவர் அணி பொறுப்பில் இருந்தவன் ஆரம்ப காலகட்டத்தில். நம்ம சில கட்சிகள்லாம் போய் அரசியல் அனுபவம் இருக்குது, அந்த அடிப்படையில் சொல்கிறோம். அதாவது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதல் முறையில் மன்றம் திறந்தது எங்கள் ஊரில் மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில். மதிப்பிற்குரிய எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இரணியன், ராவணன் மற்றும் மேகநாதன், ராஜேஷ், ரமேஷ்னு பல நண்பர்கள் சேர்ந்து நாங்கள் ஆரம்பித்தோம் அப்போ அந்த காலகட்டத்தை. அப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்தளவுக்கு ரசிகர் மன்றங்கள் இருந்துச்சு. தமிழ்நாடு முழுவதும் அது பரவியது. இந்த தேமுதிக என்ற கட்சியை விழுங்க பார்க்கிறதா பாஜக? விழுங்கெல்லாம் பார்க்க முடியாது, அங்கே ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் ஓட்டு வங்கி கிடையாது. இந்த அனுதாபம் என்பது இவங்க போய் ஐயோ நான் கனவுல இவங்களை யாராவது திட்டமிட்டு இவருடைய கணவருக்கு ஏதாவது ஆபத்தை உண்டாக்குனாங்களா? அவருக்கு மன வலிமை இல்லை, ரொம்ப கோவப்படக்கூடியவர். அரசியலில் பொறுமை தேவை, நிதானம் தேவை. அந்த பொறுமையும் நிதானமும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது, அதிமுக இருந்தது. அந்த பொறுமையும் நிதானமும் விஜயகாந்துக்கு இல்லை, சீமானுக்கு இல்லை. சீமானும் இந்த அளவுக்கு கோவப்பட்டு தான் இருக்கார். அதாவது படைகளை திரட்ட ஒன்றும் சரியான நேரத்துக்கு போருக்கு போகணும். நத்தம் விஸ்வநாதன் சொன்னார்னா அதை வெளியில் நம்ம பார்த்துக்கணும். அது கோவத்தை போய் நாக்கு துரத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணதுனால திமுகவும் அதிமுகவும் 4 பேர்த்த தூக்குனாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஆகையினால தேமுதிக என்ற தலைவர் மிக நல்லவர், அருமையாக அரசியல் பண்ணார், மாற்று கருத்தில். கோபம் அடிக்கடி வந்துச்சு. அந்த கோபம் விட்டதெல்லாம் அதிக அளவுக்கு விளம்பரப்படுத்தி பல ஊடகங்கள் இதே இன்னைக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை கேவலமாக இழிவாக சித்தரித்தது ஊடகங்கள் தான். ஆனால் இந்த ஊடகங்கள் தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு விஜயகாந்த் அவர்களை சித்தரித்து காண்பித்து கொண்டு இருக்கிறது. சித்தரித்து என்பதை விட நல்லவருங்கிறத உண்மையை சொல்கிறாங்க. இவங்களே தான் முன்னாடி கேவலமானவங்க, கோவப்படுறாரு, அரசியல்வாதியே கிடையாதுன்னு எங்களை பார்த்தாலும் ஏர்போர்ட்டில் வம்புழுக்கிறது, ரயில்வே நிலையத்தில் வம்புழுக்கிறது, பல இன்னலான வேலைகளை விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்தது இந்த ஊடகங்கள் பெரிய அளவுக்கு செஞ்சது. திமுகனுடைய தூண்டுதலில், அதிமுகனுடைய தூண்டுதலில் செஞ்சாங்க, மாற்றுக்கிறதில்ல. ஆனால் இந்த தேமுதிக என்ற கட்சியை பாரதிய ஜனதா கட்சி கையை போடுத்து இன்றைக்கி பாமக பெரிய அளவுக்கு நம்பலை, டிடிவியை பெரிய அளவுக்கு நம்பலை, ஓபிஎஸ்ஸை பெரிய அளவுக்கு நம்பலை. தேமுதிக பிரேமலதா அவர்கள்ட்ட பலமுறை பாஜக பல ரகசியமாக பேசி உங்களை நாங்கள் முன்னிலைப்படுத்தி நீங்கள் 2.5 வருஷம் நாங்கள் 2.5 வருஷம் ஆட்சி அமைக்கலாம். எப்படி பாருங்கள், 8% ஓட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் 8% கூட இப்போ இல்லையே, 2-3% தான். அனுதாபத்தின் அடிப்படையில் ஓட்டு வந்தாலும் 5% தான். இப்போ தேமுதிக கிட்ட போய் ரகசிய உடன்பாடு வச்சுருக்காங்களா? இப்போ டிடிவியும் கழட்டி விட்றாரு பாஜக, ஓபிஎஸ்ஸையும் கழட்டி விடுறது. ஓபிஎஸ்ஸை நட்டாத்தில் விட்டுருச்சு. ஏன்னா உரலுக்கு ஒரு பக்கம் அடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிறது மாதிரி பன்னீர்செல்வத்துக்கு பல பக்கத்துக்கு அடி. அங்கே சோத்துப்பாறையிலேருந்து வரக்கூடிய டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணீரை மறித்து லோக்கலில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மீன் பண்ணையை கொண்டு போகிறார். அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லை அவருக்கு. அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடலை, அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. லோக்கலில் அடிமட்டத்தில் கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய வார்டு பகுதியில் ஒரு
முத்துலட்சுமி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, கவுன்சிலராக இருக்காங்க, அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியல, அதிமுக போயிட்டாங்க. ஆகையினால ஓ பன்னீர்செல்வம் அப்படி டிடிவி தினகரன் அப்படின்னா இந்த தேமுதிக என்ற கட்சியை பாஜக விழுங்க பார்க்கறது பிரேமலதா அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு கட்டத்தில் இந்த கட்சியும் ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடியவங்கள இந்த தேமுதிகவில் உள்ளவங்களாம் உங்களுக்கு நாங்கள் பொறுப்பு தரோன்னு சொல்லி அப்படி பாஜக எடுத்து வலையில் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு 30 ஆண்டு காலமாக அரசியல் பண்ண அம்மையார் சசிகலா அவர்களே இந்த அளவுக்கு தர்மசங்கடமான நிலைமையை வைத்திருக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சி, பிரேமலதா அவருடைய கட்சி ஒட்டுமொத்தமாக விழுங்க பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்ற தகவல் தான் இருக்குது. அவருடைய இறப்பில் மர்மம் இருக்குது. தைராய்டு அறுவை சிகிச்சை பண்ணும்போது மூளைக்கு போகிற நரம்பு வந்து கட் பண்ணிட்டாங்க, அது வேண்டுமென்றே திட்டமிட்டு நடத்தியது திமுக தான் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு உண்மை செய்தியாக பொய் செய்தியாங்கிற இத்தனாண்டு காலமாக அந்த செய்தியை பரப்ப வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு. அப்போ இதையெல்லாம் சொல்லி இந்த தேமுதிகவுக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி, ஏன்னா பாமகவுக்கு ஒரு பிம்பத்தை பாஜகவுக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அண்ணாமலை என்ற ஒரு ஐபிஎஸை கொண்டு வந்து இறக்கி இங்கே அரசியல் பண்ணி அப்படியே பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிடலான்னு பார்த்தாங்க. அது முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ தேமுதிக என்ற ஒரு தலைவர் இறந்து போயிட்டார். அந்த அனுதாபத்தின் அடிப்படையில் அம்மையார் பிரேமலதா அவர்களை முன்னிலைப்படுத்தி அந்த பிம்பத்தை முன்னிலைப்படுத்தி அதன் மூலியமாக நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வந்துடலாம். எப்படி குஜராத்தில் அடுத்தடுத்த முறை வந்து பிரதமர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி பிரதமர் பெரிய அளவுக்கு அன்றைக்கு குஜராத்தில் தொடர்ந்து ஜெயிப்பார்னு சொல்லி ஊடகத்தை வச்சு பிம்பத்தை பண்ணாங்களோ, அதே போல் ஊடகங்களை வச்சு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய இறப்பை பெரிய அளவுக்கு காமிச்சு அப்படியே அந்த கட்சியை தாமக்க கொண்டு வந்து இந்த டிடிவி ஓபிஎஸ்சி இவங்களை எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு இவங்க ஒரு 2.5 வருஷம் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு ஒரு டார்கெட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஊடகத்தை எப்படி கையில் எடுக்கிறதுங்கிறது பாஜகவுன்னு நன்றாக தெரியும். எல்லா ஊடகத்தையும் தேவைப்படுகிற நேரத்தில் விலை கொடுத்து வாங்கி எல்லாத்தையும் மிரட்டி ஏதோ ஒரு காரணத்தில் பண்ணிடுவாங்க. அந்த வகையில் தேமுதிகவை பாஜக விழுங்க பார்க்கிறது பிரேமலதா அவர்கள். நீங்கள் வந்து ஐயா எனக்கு பணம் கொடுக்குறியா, உனக்கு ஆதரவு வர்றேன், பிரச்சாரத்துக்கு வர்றேன், அத்தோடு வச்சுக்கணும். ரொம்ப போனீங்கன்னா எப்படி சந்திரசேகர் இவங்களாம் வந்து ஈரோட்டிலேருந்து எல்லாருமே போய் சந்திரகுமார்லேருந்து திமுகவுக்கு போனாங்க, மாஃபா பாண்டியராஜன் போன்ற துரோகிகளெல்லாம் வந்து அதிமுகவுக்கு போனாங்க. அதுபோல் இந்த தேமுதிக கட்சியிலே பிரேமலதா அவர்கள் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய இந்த கட்சியில் உள்ளவர்கள் இந்த எம்பி தேர்தலுக்கு பிறகு பல பேர் வந்து பாஜகவுக்கு போயிடுவாங்க. அந்த வேலைகளை பாஜக திட்டமிட்டு செய்யும். அதனால் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா அவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் தேமுதிக நண்பர்கள் நமக்கு தெரிந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த செய்தியை வெளியிட சொன்னாங்க. நம்ம வெளியிட்டுட்டோம். பிரேமலதா அவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கட்சியை பாஜக விழுங்க பார்க்கிறது. ஏனென்றால் எந்த மாநிலத்திலும் ஒரு கட்சியில் போய் முதுகில் ஏறி உட்காருவாங்க. அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய முதுவை ஒடிச்சிட்டு நெஞ்சில் ஏறி நங்குன்னு குத்துவாங்க. அந்த வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செய்து கொண்டு இருக்கிறது. இப்படி இது போன்ற வேலைகள் எல்லாம் செய்யவில்லை, பாஜக செய்யவில்லை என்று சொன்னால் அதிமுகவில் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருவதற்கு எந்த விதமான இடையூறும் பாஜக செய்யவில்லை என்று சொன்னால் நேரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக வந்திருப்பார். ஆக இந்த பிரேமலதாவையும் இப்படி பண்ணுறாங்க, அம்மையார் சசிகலாவையும் இப்படி பண்ணுறாங்க. இப்படி பாஜக திட்டமிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விடலாம் என்று நினைப்பது இந்த தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது. 1000 தான் நம்ம திராவிடத்திற்கு எதிராக பேசினாலும் ஒரு காலகட்டத்தில் இது திராவிடத்தினுடைய பாரம்பரியமாக வந்த கட்சி. திராவிடம் ஒன்று பேரளவுக்கு தான் அதில் உள்ளது. அது உரிக்க வெங்காயம் உரிக்க முட்டைக்கோஸ் என்றெல்லாம் கூட நான் பல முறையில் சொல்லியிருக்கேன். அது உண்மையும் கூட. இங்கே தமிழ் தேசியம் என்பதும் பொய்யுடைமையாக இருக்கிறது. நேர்மையாக அரசியல் செய்து அவர்களும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நல்ல அரசியல் பண்ணணும்னா சாதி பாகுபாடின்றி சமத்துவமான அரசியலை சீமான் செஞ்சிருந்தால் அவரும் இன்னைக்கு ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்திருப்பார். ஆக ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டை இந்த பாரதிய ஜனதா கட்சி விழுங்க பார்க்கறது. அப்படி ஒரு நிலையை செய்யாமல் அம்மையார் சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக கொண்டு வந்து தேமுதிகனுடைய பிரேமலதா அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து எல்லோரும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை பாஜக செய்யுமே. ஆனால் பாஜக நல்ல கட்சி. பிரேமலதா அவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தியை ஊருக்கு உலகுக்கு அம்பலப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.